அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்காவோட நியூ ஆர்லின்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்டத்துக்குள்ள பிக்கப் ட்ரக்கில் புயல் வேகத்தில் நுழைஞ்சிருக்காரு ஒருத்தர். இதில் சம்பவ இடத்திலேயே 15 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. 35க்கும் அதிகமானோர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. ட்ரக்கை இயக்குன டிரைவர் 42 வயதான சம்சுதீன் ஜாபர். அவரை போலீஸார் நடு ரோட்லேயே வைத்து சுட்டு கொண்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்தது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் புத்தாண்டு இந்திய நேரப்படி நேற்று மதியம் பிறந்தது. இந்த கொண்டாட்டமானது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் மக்கள் கொண்டாடி இருக்காங்க இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை. இதற்காக பல்வேறு இடங்களும் பார்த்திங்கன்னா லைட்ஸால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரெசார்ட்ஸ், முக்கியமான சாலைகள் போன்ற இடங்களில் மக்கள் ஏராளமானோர் கூடி இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் அமெரிக்காவோட தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற லூசியானாவில் இருக்கிற நியூ ஆர்லின்ஸ் நகரில் போர்பன் தெருவில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போது அங்கு வந்த மர்ம நபர் பிக்கப் ட்ரக் மாதிரியான ஒரு வாகனத்தில் அந்த கூட்டத்துக்குள்ளே வேண்டுமென்றே கொண்டு வந்து அங்கிருந்தவங்க மீது படுவேகமாக மோதியிருக்காரு. இந்த விபத்தில் 15 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. இதனால நடு ரோட்டிலேயே வைத்து சாம்சுதீன் ஜாபரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு கை துப்பாக்கி, ஏஆர் ஸ்டைல் ரைஃபிளையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. இது பற்றி FBI அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு டிரைவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாத, இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக கூட இருக்கலாம். சம்பவம் நடந்த இடத்துல போலீஸார் சோதனை செய்து வெடிகுண்டுகள் ஏதாவது வச்சுருந்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் தேடி இருக்காங்க. ஆனால் அப்படி எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி வாகனத்தை மோதியதில் பார்த்திங்கன்னா 15 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் இறந்தவங்களுடைய விவரங்களை போலீஸார் தெரிவிக்கல. இறந்தவங்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு சிறிது நாட்கள் ஆகும். இது எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா தான் உடலை அடையாளம் காட்டுறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட நாங்கள் பேசுவோம். பிறகு குடும்பத்தினரிடம் அந்த உடல்களை ஒப்படைப்போம். இவர்கள் அனைவருமே புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக பயங்கரவாத சம்பவம் அப்படின்ட்டு அமெரிக்காவோட FBI அதிகாரிகளால் இந்த சம்பவம் குறிப்பிடப்படுது. இந்த சம்பவத்தை நிகழ்த்தின டிரைவர் சாம்சுதீன் ஜாபர் டெக்சாஸில் பிறந்தவர்னும் 10 வருஷமாக இராணுவத்தில் பணியாற்றியவர் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே நேரம் கொலைக்கு சாம்சுதீன் ஜாபர் பயன்படுத்தின அந்த பிக்கப் ட்ரக் பார்த்திங்கன்னா டெக்சாஸ் மாகாண நம்பர் பிளேட் கொண்டது. அதுபோக கடந்த மாதம் தெற்கு எல்லையை தாண்டி அந்த பிக்கப் ட்ரக் வந்ததாக கூறப்படுது. நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு டெக்சாஸோட ஈகிள் பாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்ததும், அது போக அந்த பிக்கப் ட்ரக் வாகனம் பார்த்திங்கன்னா தெற்கு எல்லையை தாண்டி அமெரிக்காவுக்குள்ளே வந்ததை பார்த்ததா சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லையை கடந்து அந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வந்தவர் தான் இவரா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படலை. அவருடைய இமிக்ரேஷன் குறித்தும் எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த சாம்சுதீன் ஜாபர் வேண்டுமென்றே காவல்துறையோட தடையையும் மீறி புத்தாண்டு கொண்டாட்டம் நடந்த அந்த கூட்டத்தின் மீது வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்திருக்காரு. அதோடு அவர் வாகனத்திலிருந்து குதித்து போலீஸார் மீது துப்பாக்கி சூடும் நடத்தியதா சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பதிலடியாக போலீஸார் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதா அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் காயமடைந்த 35 பேர் நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய 5 ஹாஸ்பிட்டல்ஸில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்தில் இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்கை விட்டு எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேண்டுமென்றே டிரைவர் இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்கை ஓட்டியிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்காகவே அந்த பிக்கப் ட்ரக்கை ஓட்டிகிட்டு வரும்போதே அவ்வளவு வேகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க. அந்த நபர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் போலீஸார் சுட்டதில் இறந்தும் போயிருக்காரு. இதனால் அந்த ஜாக்கெட் அவர் அணிந்திருந்தாரா அப்படிங்கிறதையும் இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க போலீஸார். இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. போர்பன் ஸ்ட்ரீட் தாக்குதல் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. FBI அமைப்பு இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத செயலாக தான் கருதி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மரணம் ஏற்படுத்துறதையும் காயம் ஏற்படுத்துவதையும் தடுத்து நிறுத்தின நியூ ஆர்லின்ஸ் போலீஸுக்கு நான் எப்போவுமே நன்றியுள்ளவனாக இருப்பேன். இந்த விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் விரைவாக விசாரித்து என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டறியறதுக்கும் எந்த வகையான அச்சுறுத்தலும் எங்கும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோ பைடன்.
இதற்கிடையே தான் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த போர்பன் ஸ்ட்ரீட் தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பயங்கரமான தாக்குதல் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் க்ரைம் ரேட் அப்படிங்கிறது இதுவரை யாரும் கண்டுராத அளவில் இருக்குது. நியூ ஓர்லன்ஸ் காவல்துறையோட துணிச்சலான செயலை வந்து நான் பாராட்டுறேன். பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரோடும் நான் வந்து எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஆக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அமெரிக்காவோட நியூயார்க்கில் ஒரு நைட் கிளப்பில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அந்த நைட் கிளப்பில் குயின்ஸ் நைட் கிளப்பில் நடந்த அந்த அது பார்த்திங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்டம் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு மர்ம நபர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. அதில் 11 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகலை. அந்த துப்பாக்கி சூடு நடத்தின நபர் யார் அப்படிங்கிறது பற்றின விசாரணையும் தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.